ரெண்டு விதமா அந்த சுவாமி திருவடி காலத்துல சிஷ்யனா இருக்க முடியாத பாக்கியம் பெற்று பிஹெச்டி முடிக்காத ஒரே ஒரு ஆசாமி அடியன் தான். அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடவா யாரும் பிஹெச்டி முடிக்காதவாரே கிடையாது. அந்த சுவாமி நான் பிஹெச்டி வாங்கணும் வித்யாவாதி ஆகணுங்கிறதுக்காக பலவிதமா பரிசிரமப்பட்டேன். 10 வருஷ காலம் அந்த பேரை அதில் அப்படியே இருக்கும்படியாக பண்ணி என்னை ரட்சித்தேன். அப்படியும் அடியனுக்கு முடியலை, அது பண்ண முடியலை. ஆனால் அந்த கிருத்தகிதாவிஷ்கரணம் ரொம்ப அடியன் இடத்துல பிரியத்தோடு இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் சுவாமி இடத்துல சில நாள் சில இதெல்லாம் செய்திக்க முடியாத பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக அடியன் சொல்ல வந்தது அந்த தனிப்பட்ட முறையில் சுவாமியினுடைய விஷயத்தில் அத்தியந்த கிருத்தகிதைகளை தெரிவிச்சுக்கணும். அடியனுக்கு பரம உபகாரம் பண்ணார். ஆனால் அதுலேயும் எத்தனை தூக்கி விட்டாலும் மேலே ஏறாத ஒருத்தர் பரமனிகிருஷ்டங்கிற விஷயத்துல அந்த சுவாமிக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கக்கூடியவன் அடியன். அவருடைய என்டையர் அவருடைய சர்வீஸ்ல ஒருத்தர் வித்யாவாதிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவருக்கு வாங்கிட்டு அவர் தோத்தது அடியே இடத்துல அடியனால அதை பண்ண முடியல. அதுக்கு அபசார மாபலம் சுவாமி இடத்துல பண்ணிட்டு வந்துடும். அதனால பாதகம் இல்லை, இதெல்லாம் சம்பாவித்தங்கள் தான். அது ஒன்றும் அடியே இருக்கு. அதனால சுவாமி இந்த ஆத்மகுணம் பூர்ண ஆசிரமத்தி ஸ்ரீகாரியங்கிற முறையில ஆண்டவனுக்கும் சுவாமிக்கும் இருந்ததான ஒரு ஆத்மார்த்தமான சௌகார்தம் ரொம்ப அதிகமா விஸ்தாரப்படுத்தக்கூடிய சமயம் இல்லை, ரொம்ப சுருக்கமா. ஆனா அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற ரீதியில சொல்றேன். சுவாமி இப்ப இந்த ஒரு சில வருஷங்களாகவே கொஞ்சம் சிரமப்பட்ட திருமேனியில ஒரு 1.5 வருஷமா அதிகமா சிரமப்பட்டேன். அதை சுவாமியினுடைய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் பம்பாயில ஸ்ரீஜெயந்தி உபன்யாசத்துக்கு போயிருக்குச்சேன். சுவாமியை தண்டனை சொல்லிக்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. இந்த கேசவன்கிற வாத்தியார் பிருகஸ்பதி சுவாமி மூலமா டோமேடி போயிட்டு திருப்பி வரைச்சேன். சட்டம் அவர் கேட்டார், சுவாமி இங்கே எழுதிட்டார். இல்லை, சுவாமி வந்து மெட்ராஸில் எழுதிட்டார். நான் சேவிச்சேன் போன மாதம்னு. இல்லை இங்கே எழுதிட்டார், எனக்கு நல்லா தெரியும். சுவாமி அதுக்கு போய் சேவிச்சேன், அதனால வரேன்னு சொல்லிட்டு சுவாமி குமார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போனோம். ஏன்னு கேட்டால் சுவாமி மட்டும் தனியாக இருந்தேன்னா வந்து கதவை திறக்க முடியுமோ முடியாதோ அதை சுவாமி குமார் இடத்துல வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஏதாவது ஆற்றுல இருக்கிற மாதிரி காரியங்கள் இருந்திருக்கலாம், செட்டு வெளில போயிருக்கலாம் குழந்தைகள். அதனால சொல்லி அவர் சுவாமியுடைய குமாரர் இடத்துல அனுமதி வாங்கினே நாங்கள் அழைச்சின்னு போனேன். சுவாமி இருக்கிற குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே போனோம். கதவை திறந்தா பேசி உள்ளே போனோம். சுவாமி ரொம்ப முடியாததோட உள்ளேருந்து காலுக்கு வந்தேன். அந்த உடனே அடியேன் என்ன சொல்லிட்டேன், அப்போ சுவாமி கிட்ட திருமேனியை பற்றி விசாரிக்கச்சேன். ஏன்னா திருமேனி சிரமங்கிறது தெரியும். அதனால அடியேன் விசாரிக்கச்சேன். சுவாமி சொன்ன வார்த்தை, பசியே இல்லை, சாப்பிடவே முடியலை, ஆள் மட்டும் சாப்பிடல, வேற எதுவுமே உள்ள போகலை. சுவாமியினுடைய அந்த சிரமமான தசை அந்த மாதிரி 7-8 மாதம் ஆச்சு, ஆகாரம் ஆச்சுன்னு சுவாமி சொன்னது கிட்டத்தட்ட 10 மாதம் முன்னாடி போன ஆவணியில் அவ்வளவு சிரமத்தோடு எழுதியிருந்தேன். அது சொல்லிட்டு ஆண்டவன் மருந்து கொடுத்தாச்சு, அதை சாப்பிட்டேன். அதனால கொஞ்சம் பால் தான் சாப்பிட முடியறதே தவிர அப்படியும் ஆகாரம் போகலை அப்படின்னாரு. சொன்ன உடனே அடியன் வந்து சரின்னு மற்றது ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் சுவாமி அதை விட்டார். ஆண்டவன் சாய்ச்சாச்சு, இப்படியாவது இருக்கிறதுக்குள்ள சுத்தப்பிரகாசிக்கிற சிரமமான கடைசியில் இருக்கக்கூடிய வாதாம்சங்களை எடுத்து எழுதணும்னு பிரயத்னப்பட்டு இருக்கேன். நிறையா முடிச்சு விட்டேன். அதை இன்னும் கொஞ்சம் பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு, பூர்த்தி பண்ணிடணும். அது பண்ணிட்டேன்னா பூர்ண திருப்தனா இருக்கும், பூர்ணமாக திருப்தி இருக்கும்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அதை பற்றி பேசிட்டேன். அதில் அடியன் தெரிஞ்சின்றது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த திரிகுணம் ஷட்குணாட்யம் ச அப்படின்னு சொல்கிற மாதிரி பத்தானா மன்னம் திரிகுணம் சத்வஜமோமயமான குணம் பத்தாளுக்கு சம்சாரிகளுக்கு நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் ஷட்குணாட்யமான பகவத் அனுபவம் ஷட்குண அனுபவம் தான். அதற்கு அங்கமா மற்ற குண அனுபவம் தான் அங்க சொல்றத இங்கேயே மகான்கள் எல்லோரும் அனுபவிக்கிறார். ஆழ்வார் அமுதர் கமுதீந்த ஆயர் ஒழுங்கினை அமர வழும்ப துழாவி என் நாவி அமர தழுவிற்று இனி அகலுமோ.
அமர வழும்ப துழாவி என் ஆவி அமர தழுவிற்று. என் ஆவி தழுவிற்று, என் ஆவி அமர தழுவிற்று, அமர வழும்ப அமர தழுவிற்று, துழாவி தழுவிற்று, என் ஆவி தழுவிற்றுன்னு அந்த அனுபவங்களுடைய ஒரு சுவாரஸ்யத்தை ரசோவை சகாங்கிரத்தோட பூர்த்திய மகான்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறார். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்கன்னு அவ பகவத் அனுபவத்தை சொல்லும் போதுதான் தெரியும். அதை உடனிருந்து கேட்டாலோ பார்த்தாலோ தான் புரியும். அப்படி இருக்கிற சுவாமி இந்த சுத பிரகாசிக்கான வியாக்கியானத்தை எழுதிட்டு இருக்கிறதுலேருந்து எடுத்துங்கிறத பற்றி என்ன சொன்னாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அந்த சுவாமிக்கு தான் அந்த ரசானுபவம். என் சுவாமி அதை சொல்லும் போது அவருடைய கண்களில் இருந்த விகாசம், முகத்தில் ஏற்பட்ட மலர்ச்சி, அப்ப ஏற்பட்ட உத்வேகம், மனசுல ஏற்பட்ட தெம்பு, அதுதான் பகவத் அனுபவமே ஆனந்தமாகவும் அன்னமாகவும் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நிற்கக்கூடிய ஆத்ம ஞானம் என்ற மகானுடைய பகவத் விஷய அனுபவமாகவும் என் கண்முன்னே நின்றது. நான் சுவாமி சொன்ன விஷயங்களை கேட்கல, சுவாமியை பார்த்து திக்கி வெக்கித்து நின்றேன், திக்கி நின்றேன், வெக்கித்து நின்றேன். அது அப்ப உடனே கீழே வந்தேன். சுவாமி கொஞ்ச நேரம் பேசிட்டு உனக்கு டைம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பதான் குரல் இறங்கிட்டு அது வரைக்கும் சுத்தப்பிரகாசிக்கு எழுதலேன்னு சொன்னாச்சே. சுவாமிக்கு 8 மாதமா பால் மட்டும் சாப்பிட்டு சொல்லி தீனஸ்வரத்துல சொன்னவர் உச்சஸ்வரத்துல நம் சுவாமி வேத பாராயணம் பண்ணும் போது இருக்கக்கூடிய ஸ்வரத்துல சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி மாமா சொன்னார், பாராயணத்துல இன்னைக்கா இருந்தாலும் சுவாமியுடைய குரல் தான் உச்சமா இருக்கும். அந்த குரல்ல சுவாமியுடைய அந்த சுதப்பிரகாசிக்கா லேகன அனுபவத்தை நான் கேட்டேன். கேட்ட உடனே திக்கி வெக்கிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டு கிளம்பி கீழே வந்தேன். சுவாமி இருக்கிற விடவத்துக்கு கீழே வந்தேன். வந்த உடனே எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணிட்டு ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ண கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணேன் ஆசிரமத்துக்கு. உடனே ஆண்டவன் கேட்டாச்சு, எங்க இருக்க? சுவாமி திருமாளிகையில் இருக்கியா கீழே இருக்கியான்னு. கீழே வந்துட்டேனே. ஏன் அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறதுக்கு என்னன்னு தேனாதாச்சா கேட்டேன். கேட்டுட்டு நீ நான் திருப்பி வேணா மேலே போகிறேன்னு, வேணா திருப்பி சுவாமியை சிரமப்படுத்த வேண்டியிருக்கும், நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஜெகநாத் இன்னைக்கு சாயங்காலமே பேசி ஒரு ஔஷதம் சொல்லியாச்சு. எதற்கு இதை சொல்லேன்னா, ஆண்டவனுக்கு அந்த சிரமத்திலையும் மத்தியானம் ஆண்டவனுக்கும் கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணிக்கிற டைம், நான் சுவாமியை பார்த்துட்டு வந்த டைம், ஆண்டவன் விஸ்ராந்தி பண்ணிட்டு இருக்கிற டைம். சுவாமி திருமாளிகையில சேவிச்சுட்டு வந்து பேசுறேன்ன உடனே ஆண்டவனை மூலமா எழுப்பிட்டான். அதாவது சில சமயம் பாவத்துக்கு பயப்படாதவா கையில் விளையாடா இருக்க வேண்டியிருக்கும், அதனால எழுப்பிட்டான். எழுப்பி இந்த விஷயம் ஏன்னா அப்பதான் சொன்னா ஆண்டவன் ஏண்டா சொல்லல முன்னாலன்னு கேட்டாங்க. அது அந்த ஆண்டவனுடைய ஆத்மார்த்த சௌகரம். இது 2 தான் அடியே நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கோஷ்டியில. அடியே இடத்துல சுவாமிக்கு இருந்த பரம கிருபை. அப்படி இருந்தும் அடியேனுக்கு அவங்க சுவாமி அவர்க்கே சேர்க்குமோன்னு பயப்பட்டு பிரார்த்திக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைனோ, இதெல்லாம் சம்பாவித்தான் சிம்பிளா ஹி டிடெக்டட். அப்படியே அவுட்ரைட்லி அதை தள்ளி விட்டார் பாருங்க அந்த ஆத்ம குண பூர்ணத்தை. அது அதை அவ சொன்ன ஒரு 10 நாள் வந்து இருமே எப்படியாவது முடிச்சு விடலாம் அப்படின்னு. அப்ப கூட அவர் என்ன விடல, அடியே அதெல்லாம் மாட்டிக்கலாம். எதிர்த்து இதை சொன்னேன்னா அந்த சுவாமியுடைய ஆத்ம குணம் லோக விதித்தம், ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அத்தனை பேரும் சொல்லுவா. அது எல்லாம் அந்த சுவாமியுடைய திருத்தப்படாத ஆண்டவனுக்கு அந்த ஆத்மார்த்தமான சுகர்தம். யாரோ ஒருத்தர் சொன்னா, ஆண்டவன் என்ன சார் இடத்துல அத்தனை பிரியமா இருந்தா இருக்காமே, அந்த சுவாமியினுடைய குடும்பத்துக்கு நான் எது செய்தாலும் தரும். ஆண்டவர் சாய்த்தவா அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் தரும். என் மனசார சொல்றேன் ஆண்டவர் சாய்த்தவா. அந்த சௌகார்த்தம் அது ஆண்டவன் இன்னைக்கு கூட கிளம்பச்சே போய் என்ன சொல்லிச்சுட்டு அங்கே இது மாதிரி பரிவட்டத்தை வாங்கிட்டு வரைக்கும் சொல்லியாச்சு, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லியாச்சு. ஆத்மார்த்தமான சௌகர்தம். அதை ஆசிரமத்து ஸ்ரீகாரியங்கிற முறையில இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணணுங்கிறது அடியனுடைய கடமை. அதுக்காக தான் இங்கே வாய் சேர்ந்தேன். इदानीम् अस्माकं बुद्धगणानां प्रथमशिष्याः रामकृष्णाचार्य महाशयाः ये 5 निमेषाभ्यन्तरे महापण्डितस्वयं वदन्ति प्रार्थये।
இங்கே நடத்தணும் எங்கள் தாயாதேவர் நீங்கள் நடத்துகிற ஒரு காரணத்தினால இருந்தாலும் வெறும் சம்பாவனை வாங்கி பட் நானும் சமர்ப்பிக்கணும் 5000 ரூபாய் டிராஃப்ட் விஷயம் செக் அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அது நிறைய இப்போ நாழி ஆயிடுத்து. அப்போ ஏற்பட்ட அந்த சுவாமியோட ஆர்ஜவம், அந்த சுவாமியோட மிருதுவான வாக்குகள், மிதமான வாக்குகள், கம்பீரமான வாக்குகள் அதெல்லாம் அந்த சுவாமி இனிமேல் நம்மகிட்ட இல்லைன்னு நினச்சா வருத்தப்படாமல் அப்படி இருக்க முடியும். மீனோ யதாத்ரோ பவிதா ச தெய்வம் பூஜாதி தீபம் கிளமீ ந ஜாத்தம் ஆத்ரோதி தஞ்சாபி சகார தேவ ஆத்ரே வியோகஸ்ய கதம் வியோகஸ்ய கதம் நேத்ரே. இவர் எப்பொழுதும் ஈரமான நெஞ்சோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுதும் ஈரமாக இருக்கக்கூடிய மீன் அந்த மீன மாதத்தில் அவதரிக்க வச்சான் பெருமாள். ஆர்திரா நட்சத்திரத்தில் அவதரிக்க வச்சான். அதனால அந்த சுவாமி பரச்சுவன் நம்ம கண்ணும் ஆர்திரமாக இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. காഠின்ய காம்பீரிய பய பிரதான யுக்தா கிரஸ்தர்கபதேஸ்ய வாச்சா சமார்த்தவாக சர்வஜனாபியான சமாகமம் பிரபி விபந்திரஸ்யாக. சுவாமி சததுருஷி வியாக்கியானம் பண்ணினப்புறம் அது ரொம்ப சுலபமாக போயிடுது. அதை இந்த ஸ்லோகத்தில் விண்ணப்பிச்சிருங்க. மீனாவதாரகானா ஒரு பாக்கிய அடியனுக்கு கிடச்சி 6வது தாத்தாச்சாரனால அடியனுக்கு அபரியாப்தானந்த சர்மா அபரியாப்தானந்த சர்மாவுக்கு அபரியாப்தானதாச்சாரம் ஒரு சர்மா கிடச்சிது. சுவாமியுடைய 90 நடக்கிறது, நீ ஒரு கொஞ்சம் ஸ்லோகம் இது அனுப்பணும் அப்படின்னு கட்டளையிட்டார். அந்த சுவாமிக்கு உடனே ஆகணும் காரியம். இன்னும் ஆச்சார்னார், அவருக்கு அப்படியே ஸ்லோகம் எழுதணும் அர்த்தம் எழுதணும், ரெண்டும் பண்ணணும். ஸ்லோகம் மட்டும் சொல்லணும், அர்த்தம் அவர் எழுதணும். அதனால் அப்படியே ரொம்ப சமைச்சு கார்த்த ராத்திரி ஃபோன் பண்ணுற நாளைக்குள்ளே ப்ரெஸ்ஸுக்கு போகணும். அன்றைக்கி ஏகாதசி அது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 9:30 மணி ஆகிடுச்சுன்னு போல கீழே இறங்கி கீழே எழுதிட்டேன். தேவன் நியமித்ததுனால இப்போவே எழுதி முடிச்சுட்டேன், இனிமேல் தான் தீர்த்தாமடவே போகிறேன் அப்படின்னு. அந்த சுவாமி உடனே அனுஷ்டானம் பண்ணது நான் விரதம் பண்ணிட்டேன் சமைச்சு கொண்டார். ஆனால் அந்த சுவாமி போட்ட அந்த 9 ஸ்லோகம் ஸ்ரத்தரா நமக்கு தான் சுவாமியை கடாட்சிச்சார்னு மலை பந்து சாய்ச்சார் தூப்புல்ல. அதில் தசாவதாரத்துக்கும் சுவாமிக்கும் ஸ்லேஷோக்தி என்ன, சுவாமியை சேவிச்சா தசாவதாரம் சேவிச்சா மாதிரி அது பெரிய ஸ்லோகம். இப்போ நாழியில் சின்ன ஸ்லோகத்தில் சொல்கிறேன். அது மீனாவதாரகா, மீனாவதாரர் மீன மாதத்தில் அவதரித்தார். இவர் மத்ஸ்யாவதாரத்துக்கு ஸ்லேஷோக்தி. கிருத்த கூர்ம விருத்தி, கூர்மம் மாதிரி அடக்கி கிண்டி இந்திரியங்கள் உள்ள இருக்கக்கூடிய கூர்ம விருத்தியோடு இருந்தார் கூர்மாவதாரம். க்ஷமாதிவாசகா, பூமிக்கு இருப்பிடமாக இருந்தார் வராக பெருமான். இவர் பொறுமைக்கு இருப்பிடமாக இருந்தார், அதெல்லாம் வராக அவதாரம். ந கதத்த விருத்திகி, ந கதத்த விருத்திகி, இவர் விஷயத்தில் இந்திரியங்கள் போன வழியில் போகாமல் வாழ்ந்தார்னு அர்த்தம். நரசிம்மன் விஷயத்தில் நகதத்த விருத்தி, நகத்தினால இரண்டினுக்கு விருத்தியை சம்ஹாரத்தை பண்ணி கொடுத்தார். அங்கே சேர்த்துக்கணும், சபங்க ஸ்லைடு அபங்க ஸ்லைடு. மத் சத்விக்ரமஹா, திருவிக்கிரமாக இருந்தார் அவன், இவர் சத்விக்கிரமன் இருந்தார். ராமஜிதகா, பரசுராமன் ராமனால் ஜெயிக்கப்பட்டவர். சுவாமி ராமன் நெஞ்ச பறி கொடுத்தவர். கிருஷ்ணப்பிரியகா, கிருஷ்ணமாச்சார் சுவாமிக்கு பிரியமானவர். பலராமன் கிருஷ்ணப்பிரியர். கலிக்னா, கலியை போக்கடிக்கிறவர் கல்கி. நானும் பாரதேட்யா, பாரதம் முழுக்க யார் வைபவம் சொல்கிறது? கிருஷ்ணன் வைபவம். அதில் பாரதம் ஒரு கொண்டாடுறது பாரத தேசம். அதில் கிருஷ்ணாவதாரம் ஆயிடுது. தசாவதாரஸ்தி பிரணந்தா தசாம் சகேயாக மீமாம் கதம் வா. அவர் சுவாமி சாய்ச்சார், ஒரு வேண்டியவாளோ அல்ல தகுதி உள்ளவாள் சுவாமி நினைக்கிறவாளுக்கு ஒரு அபியுதயமோ ஒரு போஸ்டிங்கோ கிடைக்கலன்னா, பதவியோ கிடைக்கலன்னா சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடியன் விஷயத்தில் சுவாமி ஒன்று இது நடக்கணும்னு சாய்ச்சிருந்தார், நடக்கலை. அதை பற்றி ரொம்ப வருத்தம். அடியனோட சுவாமிக்கு வருத்தம், நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே. அவர் அதை பயந்துட்டு அந்த சுவாமிக்கு அப்புறம் போகிறதுக்கே பயமாக இருக்கும், அதையும் நடக்கலையே சாய்ச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரீதி. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய பிரிவு அடியேன் சூர்ஜனங்கள் சிக்ஷால்வள் உள்ளத்தோட சுவாமி வலையப்பட்ட சுவாமி வரைச்ச அற்புதமான ஸ்லோகமும் சாய்ச்சார். அவருடைய கூடவே இருந்ததுனால் பழைய சோகத்தை அப்படியே காண்பிச்சார். அந்த மாதிரி எத்தனையோ வருத்தப்படுறாங்க. தசாவதாரஸ்தி பிரணந்தா தசாம் சகையாக மீமாம் கதம் வா. இந்த தசை நமக்கு தாங்க முடியலை. அந்நேபி தஸ்யாத சுகுர்ஜனாஸ்ய சிஷ்யாஸ்ததா பந்துஜனாஸ்தேமே. இப்படி கருணமாக அழுதுட்டு இருந்தா, கருணம்னு கருண ஏகோரச கருணையவ, கருணம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சப்தம், அதுக்கு துக்கம்னு அர்த்தம். இப்படி கருணத்தோடு எழுப்பிட்டு இருந்ததுனால தான் கருணாகரன் உனக்கு பேரோன்னு தோணி போயிடுது. கருணாயா ஆகரகா, கருணஸ்ய ஆகரகான். ஆனால் அப்படி இல்லை, அந்த சுவாமியுடைய கருணையினால கருணாகரனாக இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். இது கருணம் விலபன் கிம் கருணாகரதாம் பிரயாமி தாசோகம் மைவம் தத் கருணாயா ஆகரதா தஸ்ததா விதாக்கியஸ்யாம். இதில் அந்த உபகாரம் பண்ண 6வது சுவாமி நம்ம ரங்கநாதர் கடைசி பாக்கியம். சுவாமி திருமாளி எழுதியிருக்கார். இப்போ ஏதோ ஃபோன் பண்ணேன், சுவாமிகிட்ட பேசுன்னு கொடுத்தார். சுவாமிகிட்ட விஞ்ஞாபித்தேன், அனுகிரகம் வேணும் எப்பொழுது இருக்கதான் கடைசியாக சாய்ச்ச வார்த்தை டெலிஃபோனில் எப்பொழுதும் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு திருப்பதியிலேருந்து அந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுத்த ரங்கநாதாச்சார் சுவாமி அவருக்கு கிருதஜ்ஞதை தெரிவிச்சுட்டு ஆஸ்வாச மித்யாப்பிய தயாக ரோகம் ராமானுஜாரிமம் பிரணமன் ஸ்வபத்யை
ததீய காருண்ய கடாட்ச வீக்ஷ ததீய வர்க்கம் விரமாமி நத்வா அஷ்டாட்சரே சக்ததியம் வரிஷ்டம் அஷ்டாபிராமாத்மகுணோபஜுஷ்டம் அஷ்டாபிகண்யைர்திதாசபத்யைः அஷ்டாட்சரேபியः சதனோது துஷ்டம். அஷ்டாட்சர சுவாமி 8 ஆத்மகுணத்தோடு திகழ்கிற சுவாமி 8ன்ற கணக்கில் இந்த ஸ்லோகத்தினால் திருப்தி அடைஞ்சு அஷ்டாட்சரத்தினால் வழங்கப்படுற எம்பெருமான் அந்த சுவாமி அடிக்கிட்ட திருப்தரா